ஆர்யாவோட உடம்பு பார்த்து கண்டிப்பா எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஆர்யாவோட இந்த ஷர்ட் பிசிக் பார்த்துட்டு அவர் எப்படி இந்த உடம்ப கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. அண்ட் இன்னும் சில பேரு நம்மனால என்னென்னலாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. பட் உங்களை நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த மாதிரி உடம்பை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்காது. சோ உங்களுக்காகவே நான் வந்து ஃபுல்லா ரீசர்ச் பண்ணி அவர் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடுறாரு, அவர் எந்தெந்த ஒர்க் அவுட் எப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஃபுல் ரிசர்ச் பண்ணி நான் அவரோட லைஃப் ஸ்டைல ஒரு நாள் ஃபுல்லா வாழ்ந்து காமிக்க போறேன். சோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிட்டு அந்த உடம்பை அச்சீவ் பண்றதுக்கு. சோ ஆர்யாவோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பாருங்க. மோர் தென் 98% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து ஒண்ணுமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. வை? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு காசுலாம் தேவையில்லை, இட்ஸ் ஃப்ரீ. சோ இப்பயே கீழே போயிட்டு ரெட் பண்ண கிளிக் பண்ணுங்க அண்ட் நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. இப்ப போயிட்டு நான் சீக்கிரமா தூங்க போறேன். சோ தட் நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு ஆரியாவோட லைஃப் ஸ்டைல்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. சோ see you guys tomorrow morning. இப்ப டைம் என்ன பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணி ஆகுது. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைமுக்கு எந்திரிச்சிருக்கேன். அண்ட் பட் ராமுக்கு வந்து இது நார்மல் டைம், 4 மணிக்கு எந்திரிச்சு என் பெட்ல வந்து படுத்துப்பான். பட் 4 மணி இருந்ததான் ஆர்யாவோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் ஆரம்பிக்குது. அண்ட் டயட்னா ஆர்யா வந்து பிளாக் காஃபியோட இந்த நாள் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதை முடிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் செஷனுக்கு போகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்ல வந்து MMA, கார்டியோ அண்ட் கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் இருக்கும். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ராக்கி பெல்போவா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவில வந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் வச்சுதான் ஆர்யாக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த மூவிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூவில ராக்கிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி. ஏன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், புரோட்டீன் அதிகமா இருக்கும், வாட்டர் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணாதான் உடம்பு இப்படா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியா வச்சு அதுக்கு ட்ரைனிங்கும் பண்ணும், ஷூட்டும் பண்ணும் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ட் ராக்கி பெல்போ படத்துல வந்து அவருக்கு 7 cups ஆஃப் காஃபி மார்னிங்ல குடிச்ச ஆரம்பிப்பாரு. அண்ட் அந்த லெவல் ஆஃப் கேஃபின் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். இந்த மாதிரி மூவி ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட ரொம்ப டிஸியா இருக்கும், எந்த வேலையும் சரியா பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க தலைக்கீழா போய் நின்றுப்பாங்க. சோ தட் பிளட் சர்க்குலேஷன் அவங்க தலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி டஃப்பான டயட் அண்ட் ஒர்க் அவுட் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ராக்கி பெல்போலும் சரி, இந்த ஆர்யா இந்த ஷூட்டிங்லும் சரி. ஸோ இந்த ஒரு ஃபுட்டுக்கும் பின்னாடி இருக்க ரீசன்ஸ் என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ see you after the workout. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணி ஆகுது. அண்ட் மார்னிங் ஒர்க் அவுட் செஷனை முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆர்யா வந்து செகண்ட் மீல் போவாரு. செகண்ட் மீல் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 5 egg whites and 200 grams oats. சோ இந்த செகண்ட் மீல் வந்து மோஸ்டா எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்க மூவி ப்ரிப்பரேஷன் டைம்ல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்ச உடனே அவங்களோட மசில் ரெக்கவரிக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவை. பிகாஸ் ஒர்க் அவுட் கேலரிஸ் லோவா இருக்கும் அவங்க அந்த டைம்ல அவங்க மசில் ஷ்ரிங்க் ஆகாம பாத்துக்கிறதுக்கு அவங்க ப்ரோட்டீன்ஸ் அதிகமா எடுக்கணும். அதே நேரத்துல எனர்ஜியும் தேவை. அவங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்றதுக்கோ இல்ல ஆக்ட் பண்றதுக்கோ எனர்ஜி சோர்ஸ் அதிகமா தேவை. அதே நேரத்துல அவங்க கேலரிஸும் கம்மியா எடுக்கணும். சோ அதுக்காக ஓட்ஸ் எடுக்கிறாங்க. ஓட்ஸ் ஏன் எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஸ்லோ டைஜஸ்டிவ் ஃபுட். ஸோ ஓட்ஸ் நீங்க செகண்ட் மீல் எடுத்துட்டீங்கன்னா தேர்ட் மீலுக்கும் செகண்ட் மீலுக்கும் நடுவில் கேப்ல உங்களுக்கு அவ்வளோ பசி எடுக்காது. ஏன்னா மோஸ்டா லோ கேலரிஸ் டயட் எடுத்தாலே நடுவில் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த நீங்க லோ கேலரிஸ் டயட்ல எடுக்கும் போது நீங்க ஓட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த பசியை கட் பண்ணலாம், நடுவில் சாப்பிட்றத நீங்க ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டயட் வந்து சால்ட் ரொம்ப கம்மியா இருக்க போது, கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்க போது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்க போது அண்ட் வாட்டர் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்க போது. இது ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்யாவோட இந்த குறிப்பிட்ட டயட் பிளான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெட்டடா அதே நேரத்துல பம்ப் அதிகமா இருக்கிற மாதிரி அவங்க உடம்பு மெயின்டைன் பண்ணணும். இதே டயட்டை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரும், அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் டிஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து லோ ஃபேட் அண்ட் லோ கேலரிஸ் வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் போட்டோ ஷூட்டுக்கு போகணுமோ இல்லைன்னா காம்படிஷன் ஏதாச்சும் பண்றீங்களோ
அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. லாங்கா கொண்டு போனீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் டிஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கணும், அதே நேரத்தில் பார்க்கறதுக்கு ரிப்டாவும் இருக்கணும்னா அந்த டாபிக்ஸ்ல நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோஸ் போய் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ see you guys after the second meal. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 11 மணி ஆகுது and it's time for Arya's third meal. தேர்ட் மீல் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எதுக்கு எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு லோ கார்பிக் டயட்ல எனர்ஜி வந்து ரொம்பவே லோவா இருக்கும் அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாவே. ஸோ அந்த நேரத்துல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்தா அதுல குட் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ தட் என்னதான் உங்களோட கேலரி கம்மியா இருந்து உங்க எனர்ஜி கம்மியா இருந்தாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால உங்களோட நாள் ஃபுல்லா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது சாப்பிட்டா உங்களோட வயர் இன்னொன்று ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டாலே உங்க வயர் வந்து ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் தேவையில்லாத நேரங்கள்ல நீங்க நொறுக்கு தண்ணி சாப்பிட உங்க மைண்ட் போகாது அண்ட் தேவையில்லாத ஃபேட் உங்க உடம்புல சேராது. ஸோ see you guys in the next meal. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 மணி ஆகுது and it's time for Arya's fourth meal. ஃபோர்த் மீல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 200 grams of chicken and vegetable saladsல குக்கும்பர் எடுத்திருக்கேன். சிக்கன் பாத்தீங்கன்னா மெயினா எடுக்கிறதுக்கான ரீசன் எல்லாருக்கும் தெரியும், புரோட்டீன் சோர்ஸ்க்காக. அண்ட் இந்த சிக்கனை நான் வந்து ஆயில் போடாம செஞ்சிருக்கேன். சோ தட் கேலரிஸ் கம்மியா இருக்கும், ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிற பெர்சன்டேஜும் கம்மியா இருக்கும். அண்ட் குக்கும்பர் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியாவோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 ஒர்க் அவுட் அண்ட் டயட்ல வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி டயட் அண்ட் ஒர்க் அவுட் வந்து கன்ஜஸ்டா இருக்கிறதுனால உங்க பாடியோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஹீட்டை கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இந்த டயட் வந்து ஜஸ்ட் அந்த மூவி ஷூட்காக மட்டும்தான், அந்த பேர் பாடி ஷூட்காக மட்டும்தான் இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்றது. ஏன்னா ரைஸ் மோஸ்டா ஃபோர்த் மீல்ல வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரைஸ் எடுப்பாங்க. ரைஸ் எடுக்காத முக்கியமான ரீசன் அது பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெட்டடா வச்சுக்கிறதுக்காக, சீன்ஸ்ல எல்லாம் சம் கெத்தா தெரியறதுக்காக ரைஸை கட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது மோர் தென் 1 வீக் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த்ல நெகட்டிவ் இம்பாக்ட் வரும். ஸோ meet you guys at the next meal. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணி ஆகுது and it's time for Arya's fifth meal. ஃபிஃப்த் மீல் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த டைம்ல நடக்கும். ஸோ அவரோட ட்ரெயினரே ஒரு இன்டர்வியூல ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சப்ளிமெண்ட் டோசேஜ் எல்லாம் ரொம்ப ஹையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெறும் வே ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, வே, பிசிடபிள்யூ, கேஃபீன், கிரியேட்டின் சொல்லிட்டு எல்லாம் ஹை டோசேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் ஒர்க் அவுட் எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருந்தது, அவங்க PED யூஸ் பண்ண மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ட்ரக்ஸ், ஸ்டெராய்ட்ஸ். ஸோ இது வந்து எதனால சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஷெடட் ஃபார்ம்ல வரும்போது அவங்க நிப்பல்ல கைனோ ஃபார்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு விமன்ஸ்க்கு வர மாதிரி. சோ அந்த விஷயத்துல இப்ப நம்ம போக தேவையில்ல. சோ see you guys at the last meal. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணி ஆகுது அண்ட் இப்பதான் ஆர்யாவோட செகண்ட் ஒர்க் அவுட் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாரு. சோ இட்ஸ் டைம் ஃபார் ஆர்யாஸ் லாஸ்ட் மீல். சோ லாஸ்ட் மீல் பொறுத்த அளவுக்கு எனக்கு கிளியரா அவர் என்ன சாப்பிடுவாரு தெரியல. ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூலயும் லாஸ்ட் மீல் பத்தி சரியா பேசல. இன்டர்வியூலயும் சரி பிளாக்லயும் சரி ரொம்ப ரிசர்ச் பண்ணி பாத்துட்டேன், பட் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனால சப்பாத்தி அண்ட் தால் எடுத்திருக்கேன். சோ பேசிக்கா இதுக்கு ரீசன் என்னன்னா ஆர்யாவோட ஹெக்டிக் ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளானுக்கு நைட் நேரத்துல இதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவருக்கு நைட் நேரத்துல நிறைய பேருக்கு கேலரிஸ் கொஞ்சம் கூட அதிகமா போயிருச்சுன்னா கொஞ்சம் ஃபேட் நிக்க ஆரம்பிச்சிருவேன். நைட் நேரத்திலேயே சொல்றேன். சோ கேலரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல கம்மியா இருக்கக்கூடாது. நைட் நேரத்துல அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் எவ்வளவு ஃபுட் டைஜஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க நைட் நேரத்துல சாப்பிடணும். அப்பதான் எக்ஸஸா ஃபேட் சேர விடாம பாத்துக்கும். சோ
ஸோ அதனாலதான் சப்பாத்தி எடுத்திருக்கேன். அண்ட் தால் வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ அதனாலதான் சப்பாத்தி தால் காம்பினேஷன் போட்டிருக்கேன். நான் லாஸ்ட் மீல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லிடுறேன். இந்த டயட் வச்சு மட்டுமே ஆர்யா அவரோட உடம்ப பில்ட் பண்ணல. அதுக்கு ஆர்யாவோட உடம்புக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஏகப்பட்ட சப்ளிமெண்டேஷன், ஏகப்பட்ட பிஇடிஸ். அண்ட் நான் எதுவும் சொல்ல வரல, சப்ளிமெண்ட் அப்புறமா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மட்டும் ஆர்யாவோட உடம்ப ரெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நானே சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணா மட்டும் உடம்பு ஏறாது. நிறைய பேருக்கு இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, புரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே உடம்பு ஏறிடும்னு. நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். புரோட்டீன் பவுடர் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் மந்த். என் உடம்புல எந்த விதமான சேஞ்சஸும் தெரியல. ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஒருத்தவங்க உடம்பு ஏறும். சோ இதுக்கு வந்து ஆர்யாக்கு ப்ராப்ஸ் கொடுத்தே ஆகணும், குறிப்பிட்ட நேரத்துல இந்த மாதிரி உடம்ப ரெடி பண்ணதுக்கு. பட் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் எதுவுமே இல்லாம உடம்பு ஏறணும்னா அதுக்கு நான் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். எப்படி கேலரிஸ் கவுண்ட் பண்ணும், ஃபேட் லாஸ், மசில் கெயின், பல்கிங்லாம் எப்படி நீங்க நேச்சுரலா கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுறேன், மேல ஐ பட்டன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லாஸ்ட் மினிட் முடிச்சுட்டு நான் சீக்கிரமா தூங்க போறேன். ஏன்னா ஆர்யாவும் சீக்கிரமா தூங்க போவாரு. பிகாஸ் திரும்பி நாளைக்கு காலையில இருந்துச்சு நம்ம பார்த்த எல்லாத்தையும் அவர் திருப்பி பண்ணோம், அவன் மூவிஸ் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி நானும் இன்னைக்கு போய் சீக்கிரமா தூங்க போறேன். So see you guys in another video. Until then, it's GSR signing off.